பொதுவா எந்த வீட்டு ஃபங்ஷனாலும் சரி, எந்த இடத்துல எந்த ஃபங்ஷனா இருந்தாலும், நம்ம வீட்டு வாசல்கள்ல வாழை மரத்த வைப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப மங்களகரமான விஷயம்னு சொல்லிட்டு. ஆனா, குருத்து ஞாயிறு அப்போ எதுக்காக குருத்தோலைய பயன்படுத்துறாங்க? தென்னை ஓலை எதுக்காக பயன்படுத்துறாங்க? நெறைய பேருக்கு அதனுடைய அர்த்தமே தெரியாம தான் கையில வச்சுட்டு பவனியா போயிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கும் பொழுது, குருத்தோலை வெற்றியின் அடையாளமாக இருக்குது. என்ன வெற்றியின் அடையாளம் பார்க்கும் பொழுது, அந்த காலத்துல, அதாவது இயேசு வாழ்ந்த காலத்துல, அரசர்கள் போருக்கு போயிட்டு வெற்றியோட வரும் பொழுது, மக்கள்கள் தெரு வீதியில குருத்தோலைய கையில ஏந்திக்கிட்டு, அரசர்கள மரியாதை செலுத்துற விதத்துல அவங்க கூட பவனியா போவாங்களாம். அதனால தான் இந்த குருத்தோலைக்கு வெற்றியின் அடையாளம்னு சொல்றாங்க. நமக்கு இந்த வெற்றிய யார் வாங்கி தர போறாங்கன்னா, இயேசு தான் நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அதனால தான் அவர் எருசலேமுக்குள்ள வரும் பொழுது மக்கள் அவரை ஆரவாரத்தோட குருத்தோலையை கையில ஏந்தி பவனியா அவர் கூட போறாங்க. இந்த குருத்து ஞாயிறு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லித் தருது. என்ன பாடம்னு பார்க்கும் பொழுது, யாருடைய வாயெல்லாம் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகனுக்கு ஓசனான்னு சொல்லிச்சோ, அதே வாய்கள் தான் இவனை சிலுவையில் அறையும் இவனை சிலுவையில் அறையும்னு சொல்லிச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் நம்ம மூஞ்சி முன்னாடி புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா நமக்கு பின்னாடி நம்மளை பத்தி கேவலமா பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காம உங்களுடைய சுய புத்தியோட தெளிவா இருங்க. சரிங்களா?